நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரே துதியுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுவோம். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ளே எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக உம்மை நாங்கள் போற்றி துதிக்கின்றோம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இரட்சகா, கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கிருபையாக எங்களை வழிநடத்தினீர். உம்முடைய பேருள் எங்களுக்கு மத்தியில் விளங்க செய்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எண்ணி பார்க்கின்ற பொழுது பலவிதமான தடைகளும் போராட்டங்களும் சஞ்சலங்களும் வருத்தங்களும் நிர்பந்தமான சூழ்நிலைகளும் இந்த உலகத்தில் நாங்கள் தப்பி பிழைக்க முடியாது என்று சொல்லுகின்ற நிலைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்தோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீ பயப்படாதே என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே ஆண்டுடைய பாதுகாவலை தந்து இந்த அளவாய் கர்த்தர் எங்களை வழிநடத்த நம்முடைய பேரருளுக்காக அல்லேலூயா நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற பொழுது பரலோக தேவன் எங்களுக்கு மத்தியில் நீர் பிரத்யட்சமாக நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கின்றோம். ஆங்காங்கு வீடுகளில் இருந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற எங்களுடைய திருச்சபையின் எல்லா விசுவாசிகளையும் ஆண்டுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபை தேவ இரக்கம் அனைவரோடும் கூட நிறைவாக தங்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். இந்த ஆராதனையிலும் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் எங்களை ஆண்டு வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். எல்லா துதி கன மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பேரில் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த தொழுகைக்கு துவக்கமாகவும் ஆண்டவருடைய திருநாம மகிமைக்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து ஞான பாடல்களிலே 14வது பாடல்,
முறையாக படிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 85. 85வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பி உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். சேர்ந்து படிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். இப்பொழுது இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் 36 முதல் 49 அடங்கிய இறை வார்த்தைகள். லூக்கா 24 36 முதல் 49 அடங்கிய இறை வார்த்தைகளை படிக்க கேட்போம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டோ என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தென்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசங்களுக்கும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதியானது வாசித்து முடிந்தாயிற்று. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். ஜெபம் ஏறெடுப்போம். ஆண்டுடைய பிரசன்னத்திற்காக ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற நாம் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை தேவ சமூகத்தில் நாம் சொல்லுவோமா? எத்தனை நெருக்கடிகளோடு வந்திருக்கின்றோம், எத்தனை விதமான கலக்கங்களோடு தேவ சமூகத்திற்கு நேராக நாம் வந்திருக்கின்றோம். உடைந்து போன உள்ளங்களாக நொறுக்கப்பட்ட இதயங்களாக இந்த பூமியிலே நிலை தடுமாறி இந்த பூமியிலே வாழ முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நேராக வந்திருக்கின்ற நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து உங்களுடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே சொல்லுங்கள். வேறு வழி நமக்கு இல்லை. ஆண்டவர் தான் நமக்கு வழியாக இருக்கிறார். அவர்தான் நம்மை தேற்ற வேண்டும். அவர்தான் நம்மை நடத்த வேண்டும். அவர்தான் நமக்கு அமைதியும் சமாதானத்தை நமக்கு தர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே நீங்கள் செபியுங்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், கடவுளிடத்தில் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவரிடத்தில் விசுவாசம் கொண்டு, ஆண்டவரே நான் மிகவும் நொறுக்கப்பட்டிருக்கின்றேன், கலங்கி சோர்ந்து போயிருக்கின்றேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய அளவிலும் உலக நிலையிலும் நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக செபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு திருவிழம் பற்றுகின்றார். ஆண்டவர் எங்களுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி, எங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரித்து, எங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தந்து எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் செபிப்போமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்திலே செபிப்போம். ஒரு ஆத்துமா கூட வெறுமையாக இருக்க வேண்டாம். அந்த ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த இடத்துல எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கவனிக்கின்றார். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிக்க ஆவலாக இருக்கிறார். இந்த உணர்வோடு தேவ சமூகத்தில் நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ரட்சகா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டுமாகவும் ஆண்டவரே, பல நெருக்கத்தின் மத்தியிலே எங்களை ஒன்று கூடி நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இந்த தொழுகை வழியாக தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் கோடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை, இன்றைக்கு நாங்கள் ஆலய பிரகாரங்களில் சென்று ஆண்டவரை தொழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எங்களுடைய வீடுகளிலே இப்படிப்பட்டதான நல்ல ஒரு தொழுகையை நாங்கள் தொழுகையிலே பங்கு பெறவும், இந்த தொழுகையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல வசதி வாய்ப்புகளுக்காக உமக்கு நாங்கள் கோடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இப்பொழுதும் தகப்பனே, எங்களுடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆவியனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவைகளாக, ஆண்டவருடைய வழிகளை ஆயத்தப்படுத்துகின்றவைகளாக இந்த திருச்சபையை கடவுள் இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றீர். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி திருச்சபையை குறித்து ஒரு மேன்மையான வாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். குடும்பங்களிலே தேவனுடைய மகிமை கடந்து வர வேண்டுமாய் வேண்டுதல் ஏறெடுக்கின்றோம். இந்த காலகட்டங்களிலே மிகவும் ஆண்டவரே நொந்து போய் சோர்ந்து போய், ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையிலே இந்த பூமியிலே வாழ முடியும் என்று சொல்லி கலங்கி வீடுகளில் இருக்கின்ற
அருமையான எங்களுடைய விசுவாச வீட்டாருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எல்லாரும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தைரியப்படுத்துவீராக. ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலை தந்து ஆண்டவர் வழி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெருகட்டும் ஐயா. தேவ மகிமை குடும்பங்களிலே இறங்கி வர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இந்த காலை பொழுதிலே யார் யாரெல்லாம் தேவ சமூகத்திற்கு நேராக ஆண்டவரே என்று சொல்லி அழுது, ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீர் விடித்து தேவ சமூகத்திற்கு நேராக வருகின்றார்களோ அவர்கள் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உன்னுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி கண்ணீரை காண்கின்ற தேவனாக தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து தேவ சமாதானத்தை ஒவ்வொரு இல்லங்களிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நிறைவாக தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே நாங்கள் வேண்டுதலை எடுக்கின்றோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, யாரேனும் குடும்பத்தில் பலவீனமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களையும் ஆண்டுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் முழுவதுமாக நீர் மாற்றியற வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். யாரேனும் பல்வேறு நிலைகளிலே குறைபாடோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம். கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே நிறைவின் ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டு வழி நடத்துவீராக. நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களோடு வாழ்கின்ற எல்லா ஜனங்களுக்காக வேண்டுதல் ஏறெடுக்கின்றோம். அன்றைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கஷ்டப்படுகின்றவர்கள், துன்பப்படுகின்றவர்கள், வாழ வழியில்லை என்று நினைக்கின்றவர்கள் எல்லாரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்னும் எங்களுக்காக செபிங்கள் என்று கேட்டுக்கொண்ட எல்லா தம்முடைய மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவன் முடிசூட்டி அல்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் தங்கி படிக்கின்ற பணிபுரிகின்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கின்றோம் ஐயா. இருக்கின்றதான இடத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை தருவீராக. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை கர்த்தர் தருவீராக. பாதுகாவலை கர்த்தர் தர வேண்டுமா செபிக்கின்றோம். எந்த கொள்ளை நோய்களும் ஒன்று உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடி உம்முடைய சிலுவையின் நிழலிலே உம்முடைய காயங்களுக்குள்ளாக அனைவரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. இயேசுவே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். எங்கள் ராஜாதி ராஜாவியம் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அவர்களை கர்த்தர் கிருபையாக நீர் கடாட்சி தள்ள வேண்டுமா செபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, இன்னும் என்னுடைய திருச்சபையிலிருந்து திருமணமாகி வெளியிடங்களில் இருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதலை எடுக்கின்றோம். இருக்கின்றதான இடத்திலே தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டு வழிநடத்த வேண்டுமா செபிக்கின்றோம் ஐயா. எல்லாருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்களின் நிறைவை கத்து தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய பேராயத்திற்காக செபிக்கின்றோம். எல்லா திருச்சபைகளுக்காக, எல்லா விசுவாசிகளுக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக அன்றுடைய பாதத்தில் வேண்டுதலை எடுக்கின்றோம். அன்றுடைய கிருபை பெருகட்டும் ஐயா. அன்றுடைய பிரசன்னம் இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். தேசத்திற்காக வேண்டுதலை எடுக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, இந்திய தேசத்திலே உம்முடைய கிருபை இறங்க வேண்டுமா செபிக்கின்றோம். தேவ மகிமை கடந்து வர வேண்டுமாய் வேண்டுதலை எடுக்கின்றோம். அதிகாரங்களில் இருக்கின்றவர்களை தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த அதிகாரமும் ஆண்டவரிடத்திலிருந்து தரப்படுகிறது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம். இந்த அதிகாரம் ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் அருள் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, சுயநலங்கள் எல்லாம் மாறி போகட்டும். நான் என்று சொல்லுகிற அகங்காரங்கள் மாறி போகட்டும். கடைமுனை மட்டும் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கு ஆண்டுடைய பிரசன்னம் தம்முடைய மக்கள் மூலமாக ஆண்டவரை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே பெருகி வருகின்ற இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே, தேசத்திலே பலவிதமான கேடுபாடுகளையும் சமாதான குறைவில் ஏற்படுத்தி எல்லா ஜனங்களின் நிலை குலைந்து ஆண்டவரே என்று சொல்லி கலங்கி தவிக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. ஆண்டுடைய கிருபை பெருக வேண்டுமா செபிக்கின்றோம். உன்னதமான தேவனுடைய மகிமை பெருக வேண்டுமா செபிக்கின்றோம் ஐயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துவதற்கும் நீ பயப்படாதிருப்பா என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையின்படியே எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய சிலுவையின் அடிவாரத்திலே மறைத்து ஆண்டவர் பாதுகாத்து தம்முடைய பேருளை கற்று விளங்க செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த பூமியில் இழந்து போன எல்லா சமாதானத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாரும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே கர்த்தரே ஒருவர் மேன்மையானவர் என்பதனை, கர்த்தரே எங்களுக்கு மத்தியில் உயர்ந்திருக்கிறவர் என்பதனை எல்லாரும் அறிக்கை செய்ய தேவன் அருள் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. எப்படியாகிலும் கர்த்தருடைய நாமம் இந்த பூமியிலே உயர்ந்திருக்கட்டும், தேவனுடைய மகிமை பெருகட்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். ஒரு விசை கூட ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற பெரியோர் சிறியோர் எல்லாரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துனுடைய மகிமை, நீதியின் சூரியனாகிய ஆண்டுடைய வல்லமை, நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துனுடைய வழிநடத்துதல் எப்பொழுது எல்லா நிலைகளிலும் உடைய மக்களோடு நிறைவாக தங்க வேண்டுமா செபிக்கின்றோம், தாழ்த்துகின்றோம். தொடர்ந்து ஆராதனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பேரில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள் நல்ல பிதாவே,
ஆமீன். ஜெபிப்போம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும் பாதைக்கு வெளிச்சம், வசனம் பாதைக்கு வெளிச்சம், வசனம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய பிள்ளைகளாக்கி நாங்கள் இந்த காலை பொழுதிலே வந்து நிற்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வை வளமாக்கட்டும். சமாதானம் இழந்து நிற்கின்ற இந்த உலகத்திலே சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை மேன்மைப்படுத்தும். அனைவரையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பேரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒழுங்கின்படி தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு அருட்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல். அருட்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசுநாதர் எப்பொழுதும் இந்த உலகத்திலே அமைதியை விரும்புகின்றார், சமாதானத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். எனவேதான் தந்தையாகிய கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த சமாதானமற்ற இந்த உலகத்திலே அனுப்பி சமாதானத்தினுடைய சுவிசேஷத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு கூறி அறிவித்தார்.
கிறிஸ்து தன்னுடைய பணிவிடைகளை செய்து நிறைவேற்றின பிற்பாடு தந்தையாரிடத்திலே செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் தைரியப்படுத்துகின்றார். ஆகவே நான் ஒரு சமாதானமற்ற, அமைதியற்ற, ஒரு நெருக்கங்களும் கேடுபாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே நான் உங்களை விட்டு செல்லுகின்றேன். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி சீடர்களை அவர் தைரியப்படுத்துகிறார். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், தருகிறேன் என்று சொல்லி சீடர்களை ஆண்டவர் தைரியப்படுத்துகின்றார். இங்கே சமாதானம், அமைதி என்று சொல்லுகின்ற பொழுது வன்முறை இல்லா, கோபம் இல்லாத, குழப்பம் இல்லாத, சண்டை சச்சரவுகள் இல்லாத, பகைமைகளற்ற, கேடுபாடுகள் இல்லாத ஒரு நிலையைத்தான் இது உணர்த்துகின்றது. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே வருவீர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளாகிய மீகா, ஏசாயா இதே நிலையை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். மீகா 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் படிக்கின்ற பொழுது, அவர் திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த சாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு சாதிக்கு விரோதமாக மறு சாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று மீகா சொல்லுகின்றார். ஆகவே மீகாவுடைய தரிசனமும் இப்படித்தான் இருந்தது. அதே விதமாக ஏசாயாவுடைய தரிசனமும் இப்படியேத்தான் இருந்த. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்து கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமையுமே, அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்து கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கைகளை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு விளைவிப்பாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகின்றார். ஆகவே ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு உலகம். ஆகவே ஆண்டவருடைய உலகம் ஒரு சமாதானம் நிறைந்த உலகமாக இருக்க வேண்டும், அமைதி நிறைந்த உலகமாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்களிடத்தில் சொல்லுகின்றார். ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம், ஆண்டவர் தருகின்ற சமாதானம் அல்லது ஆண்டவர் வைத்து போகின்ற சமாதானம், அது நித்திய சமாதானம், நித்திய அமைதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் சமாதானத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் சமாதானத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மனிதன் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சமாதானம் இன்றைக்கு இந்த உலகத்திலே சாத்தியமில்லை. எங்கு பார்த்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும், இனத்தின் பெயராலும் மதத்தின் பெயராலும், ஏழைகள் பணக்காரர்கள் என்ற நிலையிலும் கொலை, கொள்ளை, ஆட்கடத்தல், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், இன்றைக்கு இவைகளினாலே இந்த உலகம் இன்றைக்கு சமாதானத்தை இழந்து தவிக்கிறது. ஆனால் இந்த உலகம் இப்படி சமாதானத்தை இழந்து தவிக்கிற போது ஆண்டவருடைய நிலைப்பாடு என்ன, ஆண்டவருடைய காரியம் என்ன என்று சொல்லி திருமறையிலே நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஜனங்களோடு கூட வேதனைப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது மோசேக்கு அந்த வேதனையை உணர்த்துவதற்கு எரிந்து கொண்டிருக்கின்ற முச்செடி, ஆனால் அந்த முச்செடி எரியவில்லை. அப்படியானால் என்னுடைய ஜனங்கள் எகிப்திலே வெந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அழியவில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேதனையிலே நானும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்திலே எங்கெங்கெல்லாம் சமாதானக்கேடுகள் ஏற்படுகின்றதோ, எங்கெல்லாம் மக்கள் அமைதி இழந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் அவர் வேதனைப்படுகிறார். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக அவருடைய வேதனையை தன்மேலே ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதனை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நான் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன்,
திகைப்பு என்னை பிடித்தது என்று சொல்லுகிறார். ஆகவே என்னுடைய ஜனங்களுடைய காயங்களினாலே நான் வேதனைப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன், இவர்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த சமாதானத்தை நீங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு நான் வருகின்ற வரையிலும் இந்த விசுவாசத்திலே, இந்த நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாக நிலைத்து நில்லுங்கள் என்று சொல்லி சீடர்களை அவர் தைரியப்படுத்துகிறார். அருமையானவர்களே, ஒரு சமாதானக்கேடு என்று சொல்லுகின்ற பொழுது எந்த இடத்திலோ அந்த சமாதானக்கேடு ஏற்படுமோ அது அநேகரை பாதிக்கும். ஒரு மனிதனுடைய சமாதானக்கேடு, ஒரு மனிதனுடைய அமைதியற்ற நிலை, ஒரு மனிதனுடைய தாறுமாறான வாழ்க்கை அது அநேகரை பாதிக்கும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பாதிக்கின்ற பொழுது கடவுளையும் அது பாதிக்கிறது, கடவுளுடைய படைப்பையும் அது பாதிக்கிறது என்பதனை ஒருபோது நாம் மறந்து போகக்கூடாது. உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று நாம் அறிகிறபடி உலகையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா வைரஸ் அது எங்கேயோ ஒரு உலகத்திலே ஒரு மூலையிலே அது தோன்றினது. ஆகவே எங்கேயோ தூரமான ஒரு இடத்திலே அது ஏற்பட்டாலும் இன்றைக்கு முழு உலகமும் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முழு உலகமும் இன்றைக்கு இதன் மூலமாக சமாதானத்தை இழந்து தவிக்கிறது. மனிதர்கள் எல்லாம் வீடுகளிலே அவர்கள் முடங்கி போயிருக்கின்றார்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்தது என்ன நடக்குமோ, அடுத்து நம்முடைய தேசத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி இன்றைக்கு முழு உலகமும் செய்வதறியாதபடி இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான உலகத்திலே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் இந்த சமாதானத்தை நமக்கு தந்து, இந்த சமாதானத்தை நீங்கள் மற்றவர்களோடு கூறி அறிவியுங்கள், அதுதான் அருட்பணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருட்பணியிலே விசுவாசிகளாகிய நாம் ஒன்றை முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கடவுளுடைய பணி, இது கடவுளுடைய பணிவிடை. இந்த கடவுளுடைய பணிவிடையைத்தான் கிறிஸ்து இந்த பூமியிலே நிறைவேற்றி இருக்கிறார் என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இதை விட்டுவிட்டு இந்த கடவுளுடைய பணிவிடை அது ஒரு மனிதனுடைய பணிவிடையாக அது வரக்கூடாது, மனிதனுடைய பணிவிடையாக அது மாறிவிடக்கூடாது. அப்படி மாறிவிட்டால் இந்த உலகம் ஒரு பேராபத்தை சந்திக்க நேரிடும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கடவுளுடைய பணிவிடை, இது மனிதனுடைய பணிவிடை அல்ல, கடவுளுடைய பணிவிடை. இந்த கடவுளுடைய பணிவிடை இந்த உலகத்திலே சமாதானத்தை கூறி அறிவிக்க வேண்டும். இதுதான் மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. இது கிறிஸ்துநாதர் சீடர்கள் வழியாக இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட இந்த அமைதி, கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட இந்த சமாதானம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறது என்பதனை தொடர்ந்து நாம் தியானிப்போம். முதலாவதாக கிறிஸ்துவின் அமைதி அல்லது கிறிஸ்துவின் சமாதானம் இவ்வுலகத்தாலே தர முடியாது. கிறிஸ்துவின் சமாதானத்தை அல்லது கிறிஸ்துவனுடைய அமைதியை இவ்வுலகம் ஒருபோது நமக்கு தர முடியாது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனம் முதல் 48வது வசனம் வரை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே ஒரு பெண்மணி 12 வருட காலமாக ஒரு கொடிய நோயினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவள் பார்க்காத மருத்துவம் இல்லை, வைத்தியர்கள் இல்லை. அவருடைய ஆஸ்திகள், அவருடைய சொத்து எல்லாவற்றையும் அவர் செலவழித்து விட்டார், விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்து விட்டாள். ஆனால் அவளுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஒட்டுமொத்தமாக தன்னுடைய முழு சமாதானத்தையும் இழந்து தவிக்கிறார். ஆனால் ஒரு நாளிலே கிறிஸ்து வருவதை அறிகின்றார். அவர் நினைக்கின்றார், நான் எப்படியாயிலும் இயேசுநாதருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நாம் தொட வேண்டும், அப்படி தொட்டால் என்னுடைய வேதனை நீங்கும் என்று சொல்லி இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு இயேசு வருகின்ற அந்த கூட்டத்திலே யாருக்கும் தெரியாதபடி ஓரமாக ஆண்டுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை அவள் தொட்டாள். ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, அந்த ஸ்திரீ உடனே அந்த இடத்திலே விடுதலையானாள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இது உலகம் கொடுக்கிறதான சமாதானம் இல்லை. ஆண்டவர் அந்த பெண்மணியை அந்த கூட்டத்திலே முன்பதாக நிறுத்திவிட்டு அவள் சொல்லுகின்றார், உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ சமாதானத்தோடு நீ போ என்று சொல்லி அந்த இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன மேன்மையை, பாக்கியத்தை அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த சமாதானம் உலகத்தாராலே தர முடியாத சமாதானம். அன்பானவர்களே, நம்முடைய எல்லா நிலைகளிலும்
உலகத்தை அல்ல, கிறிஸ்துவே நாம் நோக்கி பார்ப்போம். இன்று உலகம் நமக்கு கொடுக்கின்ற சமாதானம், எரேமியா 8:11 சொல்லப்பட்டவனமாக, சமாதானம் இல்லாதிருந்தோ சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல, இந்த மேற்பூச்சாய் குணமாக்குகிற சமாதானம் தான் இன்றைக்கு நமக்கு உலகம் நமக்கு தருகிறது. ஆனால் கிறிஸ்து ஒருவரே அவர் நிரந்தரமான சமாதானத்தை நமக்கு தர முடியும், நிலையான அமைதியை அவர் நமக்கு தர முடியும். எனவே ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான விசுவாசிகளே, இந்த உலகத்திலே பல நிலைகளில் நாம் கமலிங்கி தவித்து கொண்டிருக்கின்றோம், பல நிலைகளில் நாம் உடைந்திருக்கின்றோம். அப்படியானால் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை, வித்தியாசமான சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்னேன். அன்றுடைய பாதத்திலே அமர்ந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்படி மரியாள் இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்து இயேசுனுடைய பாதத்தை முருக பற்றி பிடித்தாலோ, அதே விதமாக இந்த நாட்களிலே நாம் வீடுகளிலே இருக்கின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி இறுக பிடித்து கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி இழந்து போன சமாதானத்தை இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் வித்தியாசமானது, எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். இரண்டாவதாக, கிறிஸ்துனுடைய அமைதி அல்லது சமாதானம் இவ்வுலகத்தாராலே எடுத்து போட முடியாது. கிறிஸ்துனுடைய அமைதி அல்லது சமாதானம் இவ்வுலகத்தாராலே எடுத்து போட முடியாது. பிலிப்பியருக்கு பவுலடிகளார் எழுதுகின்ற போது 4:6-7 சொல்கின்ற பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகின்றார். பவுலடிகளார் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து அநேக சபைகளை அவர் நிறுவினார். அந்த அளவிலே பிலிப்பு திருச்சபையை ஆண்டவருடைய பலத்தினாலே பவுலடிகளார் நிறுவினார். இந்த பிலிப்பு திருச்சபையாரை விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபம் எழுதுகின்ற பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார். ஆகவே சிறைச்சாலையில் இருந்து இந்த பிலிப்பு திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். பவுலடிகளார் சிறைச்சாலையில் இருக்கின்ற போது 4 நிருபங்களை எழுதுகிறார். எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர், பிலமோன், இந்த 4 நிருபங்களை எழுதுகிறார். ஆகவே அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவர் ஏற்றுக்கொண்ட அல்லது அவருடைய உள்ளத்திலே ஆட்கொண்ட அந்த சமாதானம், அதை இந்த உலகம் எடுத்துக்கொள்ள முடியாது. உலகம் ஒருவேளை துன்பத்தை தரலாம், துயரத்தை தரலாம், வேதனையை தரலாம். இயேசுநாதர் சொல்லுகின்ற பொழுது, உங்களுடைய ஆத்துமாவை அல்லது உங்களுடைய சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுடைய ஆத்துமாவை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே உலகம் இப்படித்தான் இருக்கும், உலகம் இப்படித்தான் உங்களுக்கு முன்பதாக கடந்து போய்விடும். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்ற அந்த நிலையை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இதை பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை சரியாக அவர் உணர்ந்து கொண்டார். அவர் கிறிஸ்துவினுடைய இருந்த அன்புறவு, கிறிஸ்துவிலே கொண்டிருந்த கூட்டுறவு, ஒருபோதும் அவர் அதை இழந்து போகவில்லை. பல உபத்திரவங்கள், பலவிதமான கஷ்டங்கள், காவலிலே அவர் போடப்பட்டார், அடிக்கப்பட்டார், தொழுமரத்திலே மாட்டி வதைக்கப்பட்டார். ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த பாடுகளை எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து உள்ளத்திலே கொடுத்த அந்த சமாதானத்தை ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இதே பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது 8:36, 37, 38, 39 வசனங்கள் எழுதுகின்ற பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் செய்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே நான் கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கின்ற இந்த சமாதானத்தை இந்த உலகம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சமாதானத்தை நான் கிறிஸ்துவிலே நான் நிறைவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் என்னை விசுவாசிகளையும் அவர் ஊக்கப்படுத்துகின்றார், தைரியப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, இயேசுநாதர் தருகின்ற அமைதி, இயேசுநாதர் தருகின்ற சமாதானம் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே அது எடுத்து போட முடியாது. லூக்கா 24:36 சீடர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகின்றார்.
நீங்கள் திருமறையிலே படிக்கின்ற பொழுது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் கடவுளிலே கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசம், கடவுளை கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசத்தினுடைய மேன்மையை கடைசி வரையிலும் அவர்கள் இழந்து போகவில்லை. தீச்சூளையிலே போட்டார்கள், சிங்கக்கபியிலே போட்டார்கள், ஆனாலும் அவர்கள் இழந்து போகவில்லை. காரணம், அந்த ஆண்டவருடைய சமாதானத்தை ஆண்டவரை அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே பெற்றுக்கொண்டபடினாலே வேறு எந்த சிருஷ்டியினாலும் அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து கொள்ள முடியவில்லை. எனவே தான் சீடர்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானமற்ற உலகத்திலே இன்னும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பணிக்கென்று அனுப்புகின்ற பொழுது ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான உலகத்திலே தான் உங்களை நான் அனுப்புகிறேன், ஆனால் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். ஒருவேளை கடல் குமரலாம், கரை உடையலாம், கப்பல் கவிழலாம், அல்லது ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பலாம், கொள்ளை நோய்கள் வரலாம். எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டுடைய சமாதானம் நம்முடைய உள்ளங்களிலே அது நிலையாக நிலைத்திருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க ஆயத்தப்படுவோம். நம்முடைய சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தை, கிறிஸ்து தருகின்ற அமைதியை இந்த உலகத்திலே ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் அமைதி அல்லது சமாதானம் இவ்வுலகத்திலே துணிவுடன் செயல்பட தூண்டுகிறது. கிறிஸ்துவனுடைய அமைதி அல்லது சமாதானம் இவ்வுலகத்திலே துணிவுடன் செயல்பட தூண்டுகிறது. கிறிஸ்துவனுடைய மரணம் சீடர்களை வெகுவாக அது பாதித்தது. அவர்கள் ரோம அரசாங்கத்திற்கு பயந்து அறை வீடுகளிலே அவர்கள் பதுங்கி இருந்தார்கள். ஆனால் பூட்டப்பட்ட அறைகளிலே ஆண்டவர் சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்த, யோவான் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களிலே நீங்கள் படிக்கின்ற பொழுது இந்த சமாதானத்தின் கடவுள் தன்னுடைய சீடர்களை தைரியப்படுத்துவதை நாம் அங்கே அறிய முடியும். அது மட்டுமல்ல, 21வது வசனத்தில் சொல்லுகின்றார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் இந்த சமாதானமற்ற உலகத்திலே உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். 22வது வசனத்திலே அவர் அப்படி அனுப்புகின்ற பொழுது வெறுமையாக அனுப்பவில்லை, பரிசுத்த ஆவியை இவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இப்படி சமாதானம் இழந்து பயந்திருந்த இவர்கள் கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை குறுக்கிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை சந்தித்து அந்த சமாதானத்தை கொடுத்த போது அவர்கள் இப்பொழுது தைரியம் பெற்றார்கள். பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் தைரியம் பெற்றார்கள். எந்த இயேசுவின் நிமித்தமாக இடர்ல அடைந்தார்களோ அந்த இயேசுவின் நிமித்தமாக இவர்கள் தைரியம் அடைந்து அவர்கள் எருசலேம் வீதி வீதியாக இந்த கிறிஸ்துவை நீங்கள் தான் கொலை செய்தீர்கள், இந்த ஆண்டவரை அநியாயமாக நீங்கள் தான் கொலை செய்தீர்கள், கடவுள் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32 சொல்கின்ற பொழுது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்து மூலமாக வருகின்ற அந்த சமாதானத்தை குறித்து அவர்கள் உறுதியாக அதை திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 அன்றைய தினமே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இப்படி கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த சமாதானம், கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த அமைதி சீடர்கள் தொடர்ந்து இந்த உலகத்திலே தம்முடைய போதகத்தாலும் வாழ்வினாலும் நமக்கு முன்பாக சுட்டி காண்பித்திருக்கின்றார்கள். அதை நாம் ஒருபோதும் இழந்து போக முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9 இயேசுநாதர் சொல்லுகின்ற பொழுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த சமாதானத்தை மற்றவர்களோடு கூறி அறிவித்து சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதிலே தான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பேரான வாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த சமாதானத்தை ஒருபோது நாம் இழந்து போக முடியாது. கடைசியாக, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற இந்த இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட இந்த சமாதானத்தை ஒருபோதும் இந்த உலகத்தாராலே எடுத்துக்கொள்ள முடியாது, இந்த உலகத்தாராலே தர முடியாது. இந்த சமாதானம் கிறிஸ்துவுக்காக துணிவுடன் செயல்படுவதற்கு நம்மை தூண்டும். இந்த விசுவாசத்திலே, இந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் தொடருவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளின் வழியாக தொடர்ந்த பேரான வாக்கியத்தை நம் ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் இந்த காணொளி மூலமாக நீங்கள் இந்த தொழுகையிலே பங்கு பெறுகிறீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் எல்லாருக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து நீங்கள் செபியுங்கள். உங்களுடைய வீடுகளிலே இருந்து நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் எல்லையில்லாத சமாதானத்தின் மேன்மைகளையும்
எல்லையில்லாத ஆசீர்வாதத்தின் மேன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே நீங்கள் எல்லாருமாக தொடர்ந்து தேவ சமூகத்திலே திருச்சபைக்காக, இந்த தேசத்திற்காக, அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நாம் வாழ்த்து சொல்லுகின்றோம். முதல்ல அந்த வகையிலே 17ஆம் தேதி திருமதி ஜெபசீஜா ஃப்ளாரன்ஸ் கடகம்பிள்ளை, 18ஆம் தேதி திருமதி டயனா ஹேதரின் பிரபா பள்ளிக்காவிளை, 18ஆம் தேதி திரு ரசல்ராஜ் எருக்கலாம்பிள்ளை, 18ஆம் தேதி பி எஸ்பின் புல்லுவிளை, 19ஆம் தேதி திரு விஜயராஜ் மேலம்பிள்ளை, 19ஆம் தேதி திரு ராஜா சிங் மானாங்காணி, 19ஆம் தேதி சி கிஜின்ராஜ் பாலத்தோப்பு விளை, 20ஆம் தேதி திரு ஜான் ரத்னம் பெருங்கன் விளை, 20ஆம் தேதி திருமதி செல்வலெட் பெருங்கன் விளை, 20ஆம் தேதி திரு ஜான் நவீன் மேலம் விளை, 20ஆம் தேதி திரு ஜஸ்டின் டேவிட் மேலம் விளை, தேதி திரு பிரியன் சாமுவேல் குளத்தடி விளை, 20ஆம் தேதி எஸ் டாஃபனி கல்ப விளை, 20ஆம் தேதி திரு விக்டர் எருக்கலாம் விளை, 20ஆம் தேதி ஜே பெர்னேஸ் போபி கடகம் விளை, 21ஆம் தேதி திருமதி செலின் மேரி காவு விளை, 21ஆம் தேதி திரு மனோகரன் அரசு முட்டு விளை, 21ஆம் தேதி திரு ஜான் ரோஸ் நெடுவிளை, 21ஆம் தேதி திரு பென்னட் புல்லு விளை, 21ஆம் தேதி திருமதி சுனிதா கீழறு கொடி விளை, 22ஆம் தேதி திரு ராஜசிங் விளைவிட்டு விளை, 22ஆம் தேதி திரு அபிஷேக் ஐனி விளை, 22ஆம் தேதி திரு சார்லஸ் யோகியார் கரக்காட்டு விளை, 23ஆம் தேதி திருமதி ஹெல்டா டெல்வி திருவனந்தபுரம் ஆகியவர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். இவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற இந்த புத்தம்புதி ஆண்டு இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க திருச்சபையின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் 17ஆம் தேதி திரு டேவிட் ராஜ் திருமதி அஸ்னத் பெனிட்டா பண்டாரவிளை, 17ஆம் தேதி திரு ஜெபர்சன் திருமதி லெட்டி பிரைலின் காவுவிளை, 18ஆம் தேதி திரு தயாசிங் திருமதி பிரபா கல்வந்திட்டை, 18ஆம் தேதி திரு ஜெயக்குமாரி திருமதி சோபா கிறிஸ்டி வருக்காணி விளை, 19ஆம் தேதி திரு சுனில்குமார் திருமதி சுனிதா கீழறு கொடி விளை, 20ஆம் தேதி திரு அச்சுதன் திருமதி ஸ்டெல்லாபாய் அரசுமுட்டு விளை, 20ஆம் தேதி திரு ஜோதிராஜ் திருமதி ஜெரின் ஷிபா கல்ப விளை, 20ஆம் தேதி திரு தேவதாஸ் திருமதி கிறிஸ்டல் ரத்னபாய் காவு விளை ஆகியவர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். இவர்களுடைய குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க திருச்சபையின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த தொழுகையினுடைய நிறைவுக்காக கீர்த்தனைகளிலே 405வது பாடல் பழைய புத்தகத்திலே 301 தாசிரை தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். 405வது கீதம் பழைய புத்தகத்திலே 301. வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஒரே தாயேசு பாவபாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உயர்ந்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம்.
இந்த தொழுகைக்கு நிறைவாக ஜெபம் ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்தபடியினால் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்கு தந்து எங்களை பாவம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி நம்முடைய மக்களாக இந்த பூமியிலே நீர் வைத்திருக்கிறபடியினாலே நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கேடுபாடுகளும் விக்கினங்களும் சமாதானமற்ற இந்த உலகத்திலே என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி எல்லையில்லாத சமாதானத்தின் மேன்மைகளை ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த வசனங்களை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இந்த எல்லையில்லாத சமாதானத்தை, ஆண்டுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை அவர்களும் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே நாங்கள் வேண்டுதலை எடுக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவர் இந்த தொழுகைகளை பங்கு பெற்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் தம்முடைய கிருபையை ஆண்டு விளங்க செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். ஐயா, இந்த நாள் முழுவதும் உம்முடைய பேரருள் உம்முடைய மக்களோடு கூட இருக்கட்டும். இவர்கள் செல்லுகின்ற இடங்கள், செய்கின்ற பணிவிடைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம், தேவ இரக்கம் நிறைவாக தங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். மீண்டுமாக ஆண்டவர் எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிகள், தேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அமைதி இன்மைகள் இவையெல்லாம் மாறி நாங்கள் மீண்டுமாக உம்முடைய நாமத்தை ஆண்டவரை சந்தோஷமாக நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமா செபிக்கணும். தாழ்த்தி உம்முடைய ஆளுகைக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பேரில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம். கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடனே நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆண்டவரின் திருப்பெயரில் ஆமேன்.